வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. ஆறாவது கேள்வி. ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ டி சுப்பராவ், ஆப்ஷன் பி சஞ்சய் குமார் மிஸ்ரா, ஆப்ஷன் சி ஜெரிமியா மேனல், ஆப்ஷன் டி பூர்ணிமா தேவி பர்மன். சரியான பதில் ஆப்ஷன் பி சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய் குமார் மிஸ்ரா ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக 4 ஆண்டு காலத்திற்கு மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்றைக்கு நாளுக்கான முதல் கேள்வி. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கிய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி தெலுங்கானா. சரியான பதில் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தொழில்கள் தொடங்கப்பட்டதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு வரை 2032 இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்பொழுது 4 மடங்கு அதிகரித்துள்ளது. இரண்டாவது கேள்வி. 2024ஆம் ஆண்டிற்கான பிட்லி தங்க விருதை வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ லியோனல் அக்வானி, ஆப்ஷன் பி பூர்ணிமா தேவி பர்மன், ஆப்ஷன் சி சோனம் லமா, ஆப்ஷன் டி ஜாஃபர் கிசில்கயா. சரியான பதில் ஆப்ஷன் பி பூர்ணிமா தேவி பர்மன். அசாமை சேர்ந்த வனவிலங்கு உயிரியலாளர் டாக்டர் பூர்ணிமா தேவி பர்மனுக்கு அழிந்து வரும் பறவையான கிழட்டர் அர்ஜுனன்ட் ஸ்ட்ரோக் மற்றும் அதன் ஈரநில வாழ்விடத்தை பாதுகாத்ததற்காக பசுமை ஆஸ்கார் எனப்பட அழைக்கப்படும் பிட்லி தங்க விருது வழங்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி. எந்த ஐஐடி செலவு குறைந்த இன்வெர்ட்டரை உருவாக்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ மெட்ராஸ், ஆப்ஷன் பி பம்பாய், ஆப்ஷன் சி கவுஹாத்தி, ஆப்ஷன் டி பாட்னா. சரியான பதில் ஆப்ஷன் டி பாட்னா. ஐஐடி பாட்னா பேட்டரி மற்றும் இன்வெர்ட்டரை ஒரே யூனிட்டாக ஒருங்கிணைத்து 80% எடை குறைந்த இலகு ரக இன்வெர்ட்டர்களை உருவாக்கியுள்ளது. சுமார் ரூபாய் 5000 விலையுள்ள இது வணிக ரீதியாக கிடைக்கும் இன்வெர்ட்டரை விட மிகவும் மலிவானதாகும். நான்காவது கேள்வி. ஐபிஎல் வரலாற்றில் அதிக கேட்சுகளை பிடித்த வீரர் யார்? ஆப்ஷன் ஏ ஜடேஜா, ஆப்ஷன் பி எம்எஸ் தோனி, ஆப்ஷன் சி விராட் கோலி, ஆப்ஷன் டி ரோஹித் சர்மா. சரியான பதில் ஆப்ஷன் பி எம்எஸ் தோனி. தர்மசாலாவில் மே 5ஆம் தேதி நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டோனி ஜிதேஷ் சர்மாவை கேட்ச் பிடித்து ஆட்டமிழக்க செய்தார். இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் 150 கேட்சுகளை பிடித்து அதிக கேட்சுகளை பிடித்த முதல் வீரர் என்ற பெருமையை டோனி பெற்றார். ஐந்தாவது கேள்வி. யூனிசெஃப் இந்தியாவின் தேசிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ கரீனா கபூர், ஆப்ஷன் பி அமிதாப் பச்சன், ஆப்ஷன் சி அக்ஷய் குமார், ஆப்ஷன் டி தீபிகா படுகோனே. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கரீனா கபூர். உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் மற்றும் உரிமைகளுக்காக யூனிசெஃப் என்ற ஐநா சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதன் இந்திய தூதராக பாலிவுட் நடிகை கரீனா கபூர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆறாவது கேள்வி. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் முதல் இடத்தில் உள்ள மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ நாமக்கல், ஆப்ஷன் பி கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி திருப்பூர், ஆப்ஷன் டி ஈரோடு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.